ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே தனி ஜெபம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ தனியாதான் தேவன் பாருங்க, தேவனோடு இடைப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு என்ன பண்ணும், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம நினைக்கிறோம் இப்போ என்னுடைய தாய் ஜெபம் பண்றாங்க, என்னுடைய தகப்பன் ஜெபம் பண்றாங்க, இல்லாட்டி என் பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க, நான் ஏன் ஜெபம் பண்ண? கிடையவே கிடையாது. உங்களுக்காக நீங்க கண்டிப்பா ஜெபித்தே ஆக வேண்டும். உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி, மற்றவங்க கிடையாது. அப்போ உங்கள் ஆத்துமாவை நீங்கள் ஆதாயப்படுத்தணும்னா, ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்துமாவில நம்ம பலப்படணும். நம்ம வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை நமக்கு காணப்பட வேண்டும். இந்த இடத்துல யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எல்லாவற்றையும் பெற்றிருந்தான். யாக்கோபு சொல்லுகிறார், வெறும் கோலும் தடியுமா இந்த யோர்தானை கடந்து போன கர்த்தர் என்னை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். உண்மைதான், ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார், நான் சொன்னதை உனக்கு செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு தனியாளாய் அந்த வனாந்தரத்தில் அவன் கடந்து போகிறான் பாருங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பாய் வாழ்ந்த ஒரு யாக்கோபு தான். அப்போ அவனுடைய வாழ்க்கையை நீங்க நினைத்து பாருங்க. அந்த வனாந்தரத்தில் அவன் கடந்து போகும்பொழுது தன் தாய் தகப்பனை விட்டு வருகிறான், தன் சொந்த ஜனங்களை விட்டு வருகிறான். எங்க போகிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் பாருங்க. யாக்கோபிட்ட சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப அந்த வாக்கு தத்தத்தை யாக்கோபு என்ன பண்ணா, இறுக பிடித்து கொண்டான். கிட்டத்தட்ட 20 வருஷம் பாருங்க அந்த லாபான் இடத்திலே அவன் வேலை செய்கிறான். எத்தனையோ முறை லாபான் என்ன பண்ணா, அவனுடைய சம்பளத்தை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவர் சொன்னா, நான் எப்ப சொல்லணும் அப்ப திரும்பி நீ என்ன பண்ணு, நீ வா, உன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வா என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்காக தான் யாக்கோபு காத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படிதான் ஆண்டவர் சொன்னது நிமித்தம் அவன் கடந்து வருகிறான். கடந்து வரும்பொழுதுதான் இதை யார் கேட்கிறான்னா, ஏசா கேட்கிறான். அப்போ ஏசா அவன் சொல்லுகிறான், நான் என்னைக்கா ஒரு நாள் இவனை பார்த்தனா நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி 26 அதிகாரங்களை எனக்கு வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கும். ஏசா நான் உன்னை எங்க பார்த்தாலும் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லிதான் இருந்தான். அதனால அந்த பயம் அவனுக்கு யாக்கோபுக்கு இருந்தது. யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருகிறது, ஏசா எதிர்கொண்டு வருகிறார் என்று சொல்லி. இந்த இடத்துல அவன் பாருங்க, யாக்கோபுக்கு எல்லாமே இருந்துச்சுங்க, அவங்ககிட்ட இல்லாத பொருளே கிடையாது. ஆடுகளை வைத்திருந்தான், மாடுகளை வைத்திருந்தான், நிறைய மந்தைகள் இருந்துச்சு, மனைவிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஒரு சேனை அவர்களுக்கு 3 சேனையா பிரிச்சு அவன் நடந்து வந்தான் என்று நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல கூட அவன் யாரை நம்பலனா, மனுஷனுடைய பலத்தை அவன் நம்பலங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய பலத்தை அவன் நம்பல. அந்த நாளெல்லாம் அந்த வேதம் சொல்லுகிறது பாருங்க, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று எழுதப்பட்டது. எல்லாவற்றையும் என்ன பண்ணினா, அக்கறைப்படுத்தினான் என்று சொல்லி அவர்களை சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டோட சமூகத்துல அவன் காத்திருக்கிறான். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருடையது? எல்லாம் உங்களுடையது ஆண்டவரே. அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதுதாங்க இருக்கணும். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த உலகம் என்ன ஆசீர்வதிக்கிறதை காட்டிலும் இது என்னது டெம்பரவரி, ஈஸியா கடந்து போயிடும். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அது நித்தியமாய் தலைமுறை தலைமைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து கடந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். ஏசா எதிர்த்து வந்தவன் தான். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார், சத்துருக்களை அவர்களுக்கு என்ன பண்ணுவார், சிநேகிதமாக்குவார் என்று சொல்லி. அப்போ யாக்கோபுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்துச்சு. அப்போ அவனுடைய வழி பாருங்க, அவன் தவறுகள் செய்தவன் தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி அவைகளை எல்லாம் விட்டு என்ன பண்ணான, வெளியே வந்த பொழுது கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு விரோதமா ஏசா வந்த பொழுது பாருங்க எதிர்த்து வந்தவன் தான். ஆனால் என்ன பண்ணாங்க, 2 பேரும் முத்தம் செய்தவர்கள் கடந்து போய் சமாதானமாய் கடந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஆட்கள் எழும்புகிறாங்களா, உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்பட்சமாய் அவர் எழும்ப பண்ண வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் என்ன பண்ணாது, வாய்க்கவே வாய்க்காதீங்க. எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க.